கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சென்னையில் மாநகர சாலைகளில் உள்ள 10 சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதமாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கத்திரி வெயில் தொடங்கிய பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வாகன ஓட்டிகளை வெயிலின் உக்கிரத்திலிருந்து காக்க சென்னையில் எழும்பூர், அண்ணாநகர் உட்பட 10 இடங்களில் உள்ள சிக்னல்களில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடும் வெயிலில் சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் நிற்கும்போது ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகளின் தாகம் தணிக்க பசுமை பந்தல் அருகே தண்ணீர் பந்தலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நல்ல விஷயம் சார், மக்களுக்கு உதவி செய்திருக்கீங்க, மிக்க நன்றி. ஓகே தான், ஃபர்ஸ்ட் ரொம்ப தலைவலிக்கும் இங்கே நிற்கிறதுக்குள்ள சிக்னல்ல, இப்போ ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ பணியிறது ரொம்ப அருமையாக இருக்குது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார். இந்த வெயிலில் சிக்னல் நிற்கிறதுக்கு ஒரு 60-70 செகண்ட் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லாயிருக்கும். மெயின் சிக்னலில் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை பண்ணுறது இதை மாதிரி நிறைய இடத்துல பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை எதிர்பார்க்குறோம். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், மாநகராட்சியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னையில் எல்லாரும் கேட்டாங்க ஏன் கொஞ்சம் டிலே பண்றோம்னா, இது கம்ப்ளீட்டா பாக்ஸ் போட்டு அதே மாதிரி மைல் ஸ்டீல் போட்டு தான் பண்ண வேண்டிய கட்டாயம். 5.5 அடி IRC கைட்லைன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பெரிய வாகனங்கள் சென்னையில் வரும், எல்லாம் பார்த்து பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ மாநகராட்சி பிரதான சாலையில் போடுற மாதிரி ஹைவேஸ்ல ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களையும் போட சொல்லுவோம். இப்போ வெயில் மட்டும் இல்லை, மழையில இருந்தும் பாதுகாப்பு இருக்கான முயற்சி. இது இவ்வளவு சக்சஸா வந்ததுனால இது போரஸ் மெட்டீரியல்ங்க. மழை காலங்களில் ஃபைபர் மெட்டீரியல் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதையும் அந்த நேரத்தில் போடும்போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். ஈரோட்டில் முன்னாள் எம்எல்ஏக்களின் பெயரை பயன்படுத்தி செல்போன் மூலம் தொழிலதிபர்களிடம் 4 லட்சம் ரூபாய் பறித்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாய்ஸ் பட செந்தில் பாணியில் நோட்டு போட்டு கைவரிசை காட்டிய மோசடி மன்னன் சிக்கியதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். உங்க பேர் என்னங்க? கண்ணையன், அண்ணன் வெறி கண்ணையன். பாய்ஸ் படத்தில் எந்த கோயிலில் எந்த நேரத்தில் என்ன பிரசாதம் கிடைக்கும் என்பதை நோட் போட்டு சாப்பிடும் செந்தில் போலவே இங்கொருவர் தமிழகத்தின் முக்கிய பிரமுகர்களின் செல்போன் எண்களை நோட் போட்டு பணம் பறித்துள்ளார். சைபர் கிரைம் போலீசாரையே மிரள வைத்த மோசடி மன்னன் போலீசில் வசமாக சிக்கியது எப்படி? ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தனியார் ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு போன் மூலம் அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தன்னை காங்கேயம் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ என கூறி அவசர தேவை என பணம் கேட்டுள்ளார். அதனை உண்மை என நம்பிய நிறுவனத்தின் உரிமையாளர் உடனே 50,000 ரூபாயை UPI மூலமாக அவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். 2 நாட்களில் திருப்பித் தருவதாக சொன்ன பணம் இன்னும் வரவில்லையே என நினைத்து கால் செய்து பார்த்தால் நம்பர் பிளாக்கில் போடப்பட்டிருந்தது. பின்னர் விசாரித்த போது கால் செய்தது அதிமுக முன்னாள் எம்எல்ஏவே இல்லை என்பது தெரிய வந்தது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ஈரோடு சைபர் கிரைம் போலீசாரிடம் கடந்த 4ஆம் தேதி புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் திருச்சி பேருந்து நிலையத்தில் உள்ள பண பரிவர்த்தனை கடையில் பணத்தை டிரான்ஸ்பர் செய்து எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. உடனடியாக அங்கு விரைந்த தனிப்படையினர் சம்பந்தப்பட்ட தேதியில் யார் யார் வந்து சென்றார்கள் என்பது குறித்து விசாரித்தனர். அதில் மோசடியில் ஈடுபட்ட கன்னியாகுமரி கோட்டார் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் வசமாக சிக்கி இருக்கிறார். 63 வயதாகும் ரவி ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மிகப்பெரிய தொழிலதிபர்களிடம் முன்னாள் எம்எல்ஏ, MP என பேசி பணம் பறித்துள்ளார். அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் கைது செய்த ரவியிடமிருந்து செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தமிழகத்தின் முக்கிய பிரமுகர்களின் செல்போன் எண்கள் அடங்கிய நோட்புக்கையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதுவரை 4 லட்சம் ரூபாய் மட்டுமே மோசடி செய்திருப்பதாக ரவி கூறியுள்ளார். ஆனால்
மேலும் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்திருக்க கூடும் என சைபர் கிரைம் போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் முக்கிய பிரமுகர்களின் செல்போன் எண்களை நோட் போட்டு பணம் பறித்த மோசடி மன்னன் போலீசில் சிக்கியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்ததால் விமான சிப்பந்திகள் 25 பேரை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அதிரடியாக பணி நீக்கம் செய்திருக்கிறது. ஏர் இந்தியா மற்றும் விஸ்டாவை இணைத்து ஒரு நிறுவனமாகவும், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் கனெக்ட் நிறுவனத்தை இணைத்து ஒரு நிறுவனமாகவும் மாற்றும் நடவடிக்கையை டாடா குழுமம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு ஊழியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் விமானிகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரே நேரத்தில் விடுப்பு எடுத்தனர். இதன் காரணமாக 90 சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக விமான நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் ஒரே நேரத்தில் விடுப்பு எடுத்தவர்களில் விமான சிப்பந்திகள் 25 பேரை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அதிரடியாக பணி நீக்கம் செய்திருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஊழியர்கள் விடுப்பு எடுத்ததற்கு எவ்வித நியாயமான காரணமும் இல்லை என்றும், ஊழியர்களின் செயல் பொதுநலனை சீர்குலைத்ததுடன் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மேலும் பல ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவன ஊழியர்களின் வேலைநிறுத்தம் எதிரொலியாக இன்று 76 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாட்டு மக்களை நிறத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துவதை ஏற்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்த நிலையில் சர்ச்சைக்குரிய தனது கருத்துக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் பொறுப்பிலிருந்து விலகியிருக்கிறார் சாம் பித்ரோடா. அப்படி என்ன சொன்னார் சாம் பித்ரோடா? இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். பரம்பரை வரி குறித்த பிரதமரின் பேச்சுக்கு தொடக்க புள்ளியாக பார்க்கப்பட்டு சர்ச்சையில் சிக்கியவர்தான் காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் சாம் பிட்ரோடா. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சியில் அவர் தெரிவித்த கருத்து மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. அதாவது, நாட்டு மக்களின் சில பிரச்சனைகளை தவிர்த்துவிட்டு பார்த்தால் 75 ஆண்டுகால இந்தியாவில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் சகோதர சகோதரிகளாகவும் வாழ்வதாக குறிப்பிட்டார். பன்முகத்தன்மையை குறிப்பிட நாட்டின் வெவ்வேறு பகுதியிலும் வெவ்வேறு உருவ அமைப்புடன் மக்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். The idea was that India belongs to Hindu and there is very little space for others, especially Muslims, and in the process there is stress in the society. ஆனால் சாம் பிட்ரோடாவின் கருத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஏன் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வீழ்த்த முயற்சிக்கிறது என்பதற்கு தற்போது விடை கிடைத்துவிட்டதாக கூறினார். என் மீது அவதூறுகள் வீசப்பட்டால் பொறுத்துக் கொள்ள முடியும், ஆனால் மக்கள் மீது அவதூறு வீசப்பட்டால் தம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழர்களின் பெருமையை காக்க காங்கிரஸ் உடனான கூட்டணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறிப்பாரா எனவும் கேள்வி எழுப்பினார். मैं तमिलनाडु के मुख्यमंत्री को पूछना चाहता हूं, जो तमिल संस्कृति की बात करते हैं, इतना बड़ा गंभीर आरोप लगाया है, क्या तमिलनाडु डीएमके कांग्रेस के साथ अपना नाता तोड़ने की घोषणा करेंगे? क्या तमिल स्वाभिमान के लिए, तमिल लोगों के लिए क्या वो हिम्मत है क्या उनमें? இந்நிலையில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்கு இந்தியர்களாகவே தென்படுவதாகவும், ஆனால் இனவெறியர்கள் தங்களின் மனநிலையை வெளிப்படுத்திவிட்டதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாடினார். இதேபோன்று மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி, அனுராக் தாக்கூர், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவிக்க, காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தமே நாட்டை பிளவுபடுத்தி ஆள்வதுதான் என்று நடிகை கங்கனா ரணாவத் விமர்சித்தார். தமிழ்நாடு பாஜக